ஸோ இன்னைக்கு ஒரு கேஸ் பார்க்கலாம். ஸோ நான் பார்த்த கேஸ் பேஷண்ட் 45 இயர்ஸ். ஓகேயா? ஸோ இவர் ஆக்குபேஷன் பார்த்தோம்னா ஸோ வெல்டிங் ஒர்க்கர். ஓகேயா? ஸோ 45 இயர்ஸ் மெயில். ஸோ அவர் மெயில் தான். ஸோ மெயில் இவர் வந்து ஆக்குபேஷன் பார்த்தோம்னா வெல்டிங் ஒர்க்கர். ஸோ இவர் பார்த்தோம்னா ஸோ அண்டர் ஆர்த்தோ டிபார்ட்மெண்ட் வந்து டாக்டர் விசிட் பண்ண வந்திருக்காங்க. ஸோ இவர் ஸோ சீஃப் கம்ப்ளைண்ட் சீஃப் கம்ப்ளைண்ட் பார்த்தோம்னா ஸோ ஹேட் ஸோ பெயின் ஓவர் ரைட் சைடு எல்போ. ஸோ ரைட் சைடு எல்போல இவருக்கு வந்து அரௌண்ட் 1 மந்த்தா வந்து அவருக்கு பெயின் இருக்கு. ஸோ வெளி சைடாக வந்து அவங்களுக்கு வந்து 1 மந்த் தான் அவருக்கு பெயின் இருக்கு. ஸோ இதனால பார்த்தோம்னா அவர் செய்யக்கூடிய அந்த ஆக்டிவிட்டிஸ், ஸோ அவருக்கு ஒர்க் பண்ணுற அந்த வெல்டிங் ஒர்க்கே அவருக்கு பண்ண கஷ்டமாக இருக்குது. ஸோ இது பார்த்தோம்னா மெயினாக நைட் டைமும் பேர்னிங் சென்சேஷன் மாதிரி அந்த மாதிரிலாம் பெயின் இருக்குன்னு சொன்னாங்க. ஸோ இப்போ ப்ரெசன்ட் மெடிக்கல் ஹிஸ்ட்ரி. ஸோ ப்ரெசன்ட் மெடிக்கல் ஹிஸ்ட்ரியில் பார்த்தோம்னா ஸோ மெயினாக வந்து அவங்களுக்கு என்ன ஆச்சு, ஸோ இது மாதிரி ஏதாவது இருக்கான்னு பார்க்குறது. ஸோ ப்ரெசன்ட் மெடிக்கல் ஹிஸ்ட்ரி ஸோ ப்ரெசன்ட் மெடிக்கல் ஹிஸ்ட்ரி ஸோ 45 இயர்ஸ் ஓல்ட் மெயில். ஸோ இப்போ கம்ப்ளைண்ட் பார்த்தோம்னா ஸோ பெயின் ஓவர் தி ரைட் எல்போ. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தோம்னா இப்போ இவர் வந்து ஆர்த்தோபெடிக் டிபார்ட்மெண்ட்க்கு வந்து ஒரு ஹாஸ்பிட்டல் போகிறாங்க. ஸோ அங்கே ஒரு ஆர்த்தோ டாக்டர் ரெஃபர் பண்ணும்போது இந்த மாதிரி கம்ப்ளைண்ட் சொல்கிறாங்க. ஸோ எனக்கு வந்து ரைட் சைடு எல்போவில் வந்து ஸோ ஒரு 1 மந்த்தாக வந்து எனக்கு பெயின் இருக்குது. ஸோ நான் வேலை வந்து ரிப்பீட்டடாக எனக்கு செய்ய முடியல. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா ஸோ சில ஸ்பெஷல் டெஸ்ட் வந்து டெஸ்ட் பண்ணி பார்க்குறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு ஸ்பெஷல் டெஸ்ட். ஸோ அவங்க பார்த்தோம்னா ஸோ மில்ஸ் டெஸ்ட்டுன்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த ஸ்பெஷல் டெஸ்ட் எல்போ பண்ணி பார்க்கும்போது அது பாசிட்டிவாக வந்துச்சு. ஸோ மில்ஸ் ஸோ பாசிட்டிவ் வந்து ஸோ மில்ஸ் டெஸ்ட்னா வேற ஒன்றும் இல்லை. ஸோ எல்போவில் நம்ம அதாவது பாசிட்டிவாக அந்த டாக்டரே வந்து ஸோ ப்ரொனேஷன் பண்ணி ரிஸ்ட் ஃப்ளெக்ஷன் அண்ட் ஃபிங்கர் ஃப்ளெக்ஷன் பண்ணி எக்ஸ்டென்ஷன் பண்ண வைக்கணும். ஸோ அப்போ வந்து இந்த எல்போவில் வந்து பெயின் வரும். ஸோ இது வந்து அந்த 45 இயர்ஸ் ஓல்டு மெயிலுக்கு வந்து ஸோ இந்த மில்ஸ் டெஸ்ட் வந்து பாசிட்டிவ் வருது. ஸோ என்ன டயக்னோஸ் பண்ணுறான்னு பார்த்தோம்னா ஸோ டயக்னோஸ்ட் அஸ் ரைட் டென்னிஸ் எல்போ. ஸோ இவர் வந்து அந்த ஆர்த்தோபீடிக் டாக்டர் வந்து ஸோ ரைட் சைட் டென்னிஸ் எல்போ டயக்னோஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இவர் வந்து ஃபர்தராக என்னன்னா ஃபர்தர் ட்ரீட்மெண்ட்டுக்காண்டி ஸோ மெயினாக ஃபிசியோ ட்ரீட்மெண்ட்டுக்காண்டி ஸோ அவங்க ரெஃபர் பண்ணி விடுறாங்க. ஸோ அட் த ப்ரெசன்ட் மெடிக்கல் ஹிஸ்ட்ரிக்கு அப்புறம் பாஸ்ட் மெடிக்கல் ஹிஸ்ட்ரி. ஸோ பாஸ்ட் மெடிக்கல் ஹிஸ்ட்ரி பார்த்தோம்னா இவருக்கு வந்து டயபெட்டிக் மெலிட்டஸ். ஸோ பாஸ்ட் 10 இயர்ஸாக இருக்கு. ஸோ இவர் வந்து பட் ஆனாலும் கரெக்டாக வந்து மெடிகேஷன் எடுக்கிறாங்க. அதே மாதிரி ஹைப்பர் டென்ஷன். ஸோ ஹைப்பர் டென்ஷனும் பாஸ்ட் 5 இயர்ஸாக இருக்கு. ஸோ இவர் கரெக்டாக வந்து ரெகுலராக மெடிகேஷன் எடுக்கிறாங்க. ஸோ இவர் கரெக்டாக வந்து ரெகுலர் மெடிகேஷன் எடுக்கிறாங்க. அதே மாதிரி பாஸ்ட் சர்ஜரி ஹிஸ்ட்ரி பார்த்தோம்னா ஸோ இவருக்கு வந்து இதுக்கு முன்னாடி எந்த சர்ஜரி பண்ணலை. ஸோ அந்த பார்த்தோம்னா ஆக்குபேஷனல் ஹிஸ்ட்ரி. ஸோ ஆக்குபேஷனல் ஹிஸ்ட்ரி பார்த்தோம்னா இவர் வந்து வெல்டிங் ஒர்க்கர். ஸோ அரௌண்ட் இவங்க ஒர்க் பண்ணுற பார்த்தோம்னா 10 hours மேலே வந்து ஒர்க் பண்ணுவாங்க. ஸோ ரெஸ்டிங் டைம்னு பார்த்தோம்னா ஒரு 1/2 hour to 1 hour தான் வந்து அதாவது